சரியான நேரத்துல முருகன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டேங்க. இல்லன்னா கைய போயிட்டு இருக்கோம். என்ன தைரியம் இருந்தா என் கார் எடுத்துட்டு போவேன். என்னங்க இது, தெருல யாராவது அடிபட்டு கிடந்தாலே மனசாட்சி உள்ளவங்க அவங்க யாருன்னு பார்க்காம சொந்த வண்டியில கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துவாங்க. உங்க தொழிலாளி உங்க ஃபேக்டரியில அடிபட்டு கிடந்திருக்கா, அவனை உங்க வண்டியில கொண்டு போறதுக்கு இப்படி கேக்குறீங்களா? You are dismissed. இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல. Get out. என்னங்க இது, ஒரு தொழிலாளியை காப்பாத்துனதுக்கு நீ என்னைய காப்பாத்துன? அவனுக்கு கை போயிருந்தா நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பேன். என் 4 லட்சம் ரூபாய் கார் நாசம் பண்ணியே. நீ ஒண்ணும் பேச வேண்டாம், போ வெளியே. மன்னிச்சிடுங்க, இவரை வேலையை விட்டு தூக்கினா நாங்க யாரும் வேலை செய்ய மாட்டோம். அண்ணே, 20 வருஷமா வேலை செய்யற நீங்க 2 மாசத்துக்கு முன்னால வேலையில சேர்ந்து இவருக்காவா பேசுறீங்க? 20 வருஷமா 20 நாளா முக்கியம் இல்லமா. ஒரு தொழிலாளிக்கு உதவி செஞ்ச இன்னொரு தொழிலாளி நீங்க கண்டிச்சா அதை பார்த்துக்கிட்டு எந்த தொழிலாளியும் சும்மா இருக்க மாட்டான். எனக்கு என் வீடு விட ஃபேக்டரி தான் முக்கியம். எனக்கு கூட பிறந்தவங்களோ சொந்தக்காரங்களோ யாரும் கிடையாது. எனக்கு எல்லாமே நீங்க தான். அப்படிப்பட்ட நீங்க என்ன எதிர்த்தா பேசுறீங்க? ஏமா, இவர் என்ன உங்க கார் எடுத்துட்டு ஊர் சுத்தி பார்க்கவா போனாரு? நீங்க கொடுக்கிற பணத்தை வச்சுட்டு ஒரு கையில்லாத தொழிலாளி எத்தனை நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியும்? இதை விட அவன் உங்க பேரை சொல்லி பிச்சை எடுக்கலாம். என்னமோ எங்க மேல உயிரியை வச்சுக்கிட்டா பேசுனீங்களே. உங்களுக்கு காரை விட தொழிலாளி தான் முக்கியம்னா இவரை வேலைக்கு சேர்த்துங்க. இல்ல தொழிலாளியை விட கார் தான் முக்கியம்னா இவரை வேலையை விட்டு தூக்குங்க. என் காரை விட எனக்கு நீங்க தான் முக்கியம். என்னம்மா இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? இப்பதான் ஃபேக்டரியில இருந்து போன் வந்தது. கம்பெனி தொழிலாளி மேல இருக்கிற கோவத்துல புது காரையே எரிச்சிட்டியாமே. காரை எரிச்சா நஷ்டம் யாருக்கு? நமக்கு தானே. தப்புதான், நான் செய்யறது தப்புதான். எனக்கே தெரியுது. எனக்கு வர கோவத்துல ஆத்திரத்துல என்ன நான் மறந்துடுறேன். என்ன செய்யறேன்னு தெரியாம செஞ்சிடுறேன். ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கோவம் இருக்க கூடாது. அது நல்லதில்ல. நீ இப்படியே இருந்தீன்னா அப்புறம் எல்லாரும் என்னத்தான் குறை சொல்லுவாங்க. எவன் சொல்லுவான்? உங்களை பத்தி எவனாவது ஏதாவது சொன்னா நான் உன்னை சும்மா விட்டுடுவேனா? ஒரு வழி பண்ணிட மாட்டேன். பாத்தியா பாத்தியா, இப்பத்தானே சொன்னேன், அதுக்குள்ளேயும் கோவப்படுறியே. இதத்தான் வேண்டான்னு சொல்றேன். இந்த பாரு என் ராஜாத்தி, முதல்ல நீ உன் கோவத்தை குறைச்சிக்கணுமா? எல்லாத்தையும் பொறுமையா யோசிச்சு முடிவெடுக்கணும். இல்லைன்னா தான் இருந்து வளர்த்திருந்தா இப்படியா வளர்த்திருப்பா? வேலைக்காரி வளர்த்த பொண்ணு தானே அப்படின்னு தான் பேசுவாங்க. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேம்மா. யாரோ வந்திருக்காங்க பாருப்பா. கமிங் கமிங். நீங்களா? எங்க வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? உங்க வீடு இங்கதானே கேள்விப்பட்டேன், பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் என்னங்க நீங்க கம்பெனில வேலை செய்யற ஒரு நண்பரை பாத்துட்டு போலான்னு வந்தா ஏன்னு கேக்குறீங்க? இல்ல, வீட்டுல யாரும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன், அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அதனால என்ன? இல்லைங்க, என்ன பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு அம்மா ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? அப்போ
மோட்டர் பைக்ல என்ன கூட்டிட்டு போனதை சொன்னா அம்மா சந்தோஷப்படுவாங்களா? ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை பார்க்க வரல, என்ன பார்க்க வரலையா? அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். வாங்க. இவங்கதான் எங்க அம்மா. வணக்கம்மா. அம்மா உங்க பேர் மீனா, என் கூட வேலை செய்றாங்க. உங்களை பார்க்கத்தான் வந்தாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், அதான். உட்காருமா. அம்மாவுக்கு பக்கவாதமா? அவங்களுக்கு பணிவிடலாம் செய்யறது நான் தான். உண்மையிலே நீங்க ரொம்ப கிரேட்டுங்க. அம்மா, உங்க மகனை சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. அவருக்கு அவசரம் இல்லைனாலும் உங்களை பார்த்துக்க ஒரு மருமக தேவை. இதெல்லாம் போய் என்னால பார்க்க முடியுமா? இவதான் பொண்ணுன்னு அவன் சொல்லணும், கட்டுறா தாலியேன்னு நான் சொல்லுவேன். இதுதான் பொண்ணுன்னு சீக்கிரம் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. என் கம்பெனியில என் உயர்வுக்கு பாடுபடுற ஒவ்வொரு தொழிலாளிக்கும், இந்த கம்பெனியை நம்பர் 1 கம்பெனியா நிலைநிறுத்த பாடுபடுற எல்லா சகோதரர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நம்ம கம்பெனியில எல்லா தடவையும் நடக்கிற மாதிரி இந்த தடவையும் எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த தடவையும் நம்ம மேனேஜர் தான் யூனியன் லீடரா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அது எப்படிங்க தேர்தலே நடத்தாம நீங்க தலைவரை தேர்ந்தெடுப்பீங்க? போட்டியில ஜெயிச்சாத்தார தலைவர், அதுவும் எங்களுக்கு தலைவரா வர்றவரை போட்டி இல்லாம நாங்க எப்படி தேர்ந்தெடுப்போம்? என்னத்த போட்டி தேர்தல் பண்ணாத. இத்தனை வருஷமா இந்த கம்பெனில இப்படிதானே நடந்துட்டு வருது. இத்தனை வருஷம் அப்படி இருக்கலாங்க, இனிமே அப்படி நடக்கூடாதுங்க. அப்போ என்ன எதிர்த்து ஆளை நிறுத்த போறீங்களா? உங்களை எதிர்த்து இல்லைங்க, நீங்க நிறுத்த போற ஆளை எதிர்த்து. என் மேனேஜர் எதிர்த்து தேர்தல்ல நிக்கிற தைரியம் இங்க யாருக்கு இருக்கு? எந்திரிப்பா, பயப்படப்பா. அடைச்சா எந்திரிப்பானா, எந்திரி. நினைச்சேன் நீயாதான் இருப்பேன்னு நினைச்சேன். ஐயோ இல்லங்க, எனக்கு இந்த தேர்தல் தலைவர் பட்டம் அப்படின்னு ரொம்ப பயங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம இல்ல 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 இப்ப தேர்தல் இருக்கணும், போட்டி இருக்கணும், அப்பதான் நல்ல தலைவர் உருவாக முடியும். நீ நின்னுடு, 2 கை தட்டாதான் சத்தம் வரும், ஒரு கை வீசினா அடிதான் விழும், அடிக்கிற கையை தடுக்கணும், அணைக்கிற கையை முத்தம் கொடுக்கணும், நீ நின்னுடு அப்படி இப்படி சொல்லி நம்மள குழப்பிட்டாங்க. நானும் நின்னுட்டேங்க. இவருக்கு போட்டியா நிக்க போற அவரை ஆதரிப்பீங்களா? என்னப்பா இது, 5 பேர் தான் கை தூக்குறாங்க, மத்தவங்க மௌனமா இருக்காங்க. நீ சும்மா இருப்பா. மந்திரி வீட்லயே அவர் சம்சாரம் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நிச்சயம் இல்ல. இவனுக்கு மௌனமா இருக்காருங்களேன்னு நீ பெண் வாங்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா நில்லு. இந்தப்பா இருங்கப்பா, பாரு நான் சொல்றேன் கேளுங்கப்பா. எல்லாம் நம்ம ஆளுக்கே ஓட்டு போடுங்கப்பா, கிருஷ்ணாவுக்கு ஓட்டு போடுங்கப்பா. இந்தப்பா ஓட்டு போடுங்கப்பா. தேர்தல்ல என் மேனேஜர் ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மிஸ்டர் பிரகாஷ், உங்களை எதிர்த்து உங்க யூனியன் எலெக்ஷன்ல யாரும் நிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப கிருஷ்ணன் ஒருத்தன் நிக்கிறானாமே. சார், அவன் என்ன எதிர்த்து நிக்கல சார், எங்க முதலாளி அம்மாவுக்கு போட்டியா நிக்கிறான். அவங்களை எதிர்த்து கம்பெனில எவனும் ஜெயிக்க முடியாது சார். நேத்து நடந்த எலெக்ஷன் மீட்டிங்ல ஒரு 10 பேர் கூட அவனுக்கு கையை தூக்கல சார். கூட்டத்துக்கு வந்த அத்தனை பேரும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கிறதோ, வராத அத்தனை பேரும் நமக்கு போட மாட்டாங்கிறதும் நிச்சயம் இல்லையே. ஆனா ஜனங்களோட முடிவு மட்டும் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது, யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்க. நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்க தோக்க கூடாது. நானும் தோக்க மாட்டேன், உங்களையும் தோக்க விட மாட்டேன். நம்மால் ஜெயிச்சாரு, நம்மால் ஜெயிச்சாரு. ஹலோ, யூனியன் எலெக்ஷன்ல கிருஷ்ணா ஜெயிச்சிட்டாரு மேடம். நீங்க நிறுத்துற ஆள் தோத்துட்டாரு. நிறுத்துங்கடா. எல்லாம் லண்டன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சவங்க, இவங்க வாயில இங்கிலீஷ் தவிர வேற எதுவுமே வராது. தமிழ்ல சொல்லுங்கடா. தொழிலாளர் தலைவர், தொழிலாளர் தலைவர், தொழிலாளர் தலைவர். இதுவரைக்கும் முதலாளிக்கு தாளம் போட்டவரை தோற்கடித்த கிருஷ்ணா. இவர் என்னமோ எம்எல்ஏக்கு நின்னு ஜெயிச்சு சட்டசபைக்கு போற மாதிரி. நீ ஜெயிச்சா மட்டும் சட்டசபைக்கு போயிருவியா? அதெல்லாம் ஒரு எலெக்ஷன். அப்புறம் எதுக்கு நீ நின்ன? ஏதோ 100 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டு இவரை தலைவர் ஆக்கிட்டீங்க. நான் என்னமோ தோத்த மாதிரி. இப்ப என்ன நீ தோக்கலன்னு சொல்றியா? போங்கடா. அப்படா இவன. அமைதி அமைதி, அவரை ஒண்ணும் செய்யாதீங்க, அப்படியே கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் இரு. முத்து, ஒரு சேர் எடுத்துட்டு வா. உட்காருங்க.
ம். கால் மேல கால் போட்டுக்குங்க. உன் கால் மேல காலை போட்டுக்கியா? கால் ஆட்டுங்க, கால் ஆட்டுங்க. ஆ. மரியாதையா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்கல்ல, அதோட அர்த்தம் இதுதான். நாங்க மரியாதையை கொடுத்துட்டோம், நீங்க மன்னிப்பு கேளுங்க. என்னங்க கலாட்டா? மேடம், இவங்க ஜெயிச்சதுனால தோத்து போன என்ன கலாட்டா பண்றாங்க. தோத்தவங்களை கலாட்டா பண்றது அநாகரிகம் இல்ல? நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு தெரியும் மேடம். ஆனா அநாகரிகமா நடந்தவங்க கிட்ட நாம நாகரிகத்தை புரிய வைக்கணும். என்னது? இவன் எங்களை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான். இவனை மன்னிப்பு கேட்காம விட்டுருவோமா? என்ன மன்னிச்சிருங்க. எந்திரிச்சு ஓடுறா. பார்க்காம போறானா வருவ போறா. மண்டையில மூணே முடி விட்டு வெட்டி போடுவேன். மிஸ்டர் யூனியன் லீடர், எஸ் மேடம். யூனியன் லீடர் ஆயிட்டதுனால எதை வேணாலும் செஞ்சிடலான்னு நினைச்சிடாத. நான் நினைச்சா யூனியனும் இருக்காது, லீடரும் இருக்க மாட்டேன். மேடம், உங்க மேல என்ன வேணும் உனக்கு? நம்ம ஆளுங்க என்னதான் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தாலும் தமிழ் பண்பாடை மறக்க மாட்டாங்க. ஆனா நீ மறந்துட்ட. உன் மாதிரியே நானும் வெளியே எல்லாரும் முன்னாலையும் நடந்துகிட்டு இருந்தா உனக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாம போயிருக்கும். என்னது? சம்பளத்தை கொடுக்கிற முதலாளிக்கு தொழிலாளி உழைச்சி லாபத்தை கொடுக்கறான். ஆனா போனஸ் கொடுக்கிற முதலாளிக்கு தொழிலாளி எதுவுமே கொடுக்க மாட்டான். ஆனா இந்த தொழிலாளி கொஞ்சம் வித்தியாசமானவன். போனஸ் கொடுக்கிற முதலாளிக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து திருப்பி கொடுக்கல. இவன் ஆம்பளையே இல்லை. என்ன வேலை விட்டு தூக்கி உள்ள என்ன நடந்ததுன்னு வெளியே யார்கிட்டயும் காட்டிக்காத. அது உனக்கு தான் அசிங்கம். தெரிஞ்சதா? ஐயா, என்னையா இது? மணி 9:30 மேல ஆகுது. நம்ம சாந்தி இன்னும் காணுமே. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் போய் என்னன்னு பாருங்க ஐயா. இத பாரு, எனக்கு அவளை பத்தி பயமே கிடையாது. ஏன்னா அவளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது.